டேய் அஜய் மவனே, டேய் அஜய் போடாங்க போடா. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. நாங்களும் கூட்ட சோட்டு போடுவோம்டா. கோட்டு சோட்டு. சார் யாரு? உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் கொஞ்சம். ஏன்கிட்ட இன்டர்வியூவா? எனக்கே பெருமையா இருக்கு. வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. ஓகே சார். உள்ள வாங்க உள்ள வாங்க. நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன். இதுங்களோட என்னால ஆட முடியாது கேம். யாரு? ஏமா உங்க முகத்தை மறைச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க? அப்படி என்னம்மா நீங்க? உங்க முகத்தை கிழிக்கதானா? என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. ஐயோ அஜயலட்சுமி மேம், நீங்க எப்போ அங்க இருந்து வந்தீங்க? நான் என்ன புறம் போக்கா? உன்னை உரிக்கத்தான் வந்து. ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல வந்துருச்சான்னு கேட்டேன். எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு நில்லு மேடம். மேடம், உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நம்ம சேனல் மூலியமா இல்ல உங்க சேனலை நம்பி நான் வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். உங்க சேனல் மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். ஓ கர்த்தரே. அந்த சைமன் எங்க? சரி சைமன் எங்க? மேடம் அவரு பிஸியா இருப்பார் மேடம். இது எங்களுடைய சேனல். எங்களுடைய சேனலுக்கு அவரே இன்டர்வியூ கொடுத்ததில்லை. நீங்க என்ன? ஐயோ நீங்க கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க தான் வந்திருக்கேன். கேள்விதான் கேளுங்க மேடம். என்ன கேள்வினா, நீங்க வந்து ஆனவுனா ஒரு அஜய்க்கு வந்து அந்த போர்ஷா வச்சு பேசுறீங்கல்ல? ஆமா போர்ஷா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு. ஆமா அதுல என்ன தப்புன்ற? அடங்கம்மால என்ன தப்பு? கரெக்ட் கரெக்ட். இப்போ எதிரிய வந்து நீங்க ஒரு 5 அடி அடிச்சீங்கன்னா திரும்பி அந்த எதிரி ஒரு அடி அடிக்க மாட்டான்னு என்ன? அடிக்க நாங்க விட மாட்டோம்ல. நான் அடிக்கிறேன் இதுக்கு நீங்க போர்ஷான்றீங்க. அஜயலட்சுமிட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? தூக்கு போட்டுப்பீங்களா? நொட்டுவாங்க. நீங்க வீடியோ இருக்கிறதால நான் ஆடுறான் அந்த குள்ள ஆமக்குள்ள. அப்படிலாம் திட்டாதீங்க. அவர் எங்க கட்சி தலைவர். கட்சி தலைவரா? கட்சியில இருக்கிறவங்களே காரி துப்பினுங்கிறாங்க. இல்ல கட்சி தலைவர். சரி நீங்க வந்ததுக்கு காரணம் சொல்லுங்க. வந்ததுக்கு காரணம் உன்னை தூக்கி போட்டு மெரிக்கிறதுக்கு தான். நீ இருக்கிறதால தான் வர. என்ன வீடியோ போடுற நீ? என்னக்கே வீடியோவா? டேய் வீடியோ போடுறதுல எக்ஸ்பர்ட் நான் தான். நீ வீடியோ போடலாம் என்னென்ன வைப்ப? நான் எல்லாம் வைப்பேன். கேமரா லைட்டு. எனக்கு ஒரு ஃபோன் போதும். ஒரு ஃபோன் போதும். இப்படி பண்ணிட்டு டே சைமன் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ வரியா? என்னம்மா நீனு? இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ற வளர்ச்சாதீங்க. உண்மையை சொல்லி வீடியோ போடுங்க. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். நீங்க என்ன மற்றவங்களை தாக்கி பொய் சொல்லி? எங்க அண்ணன் அப்படிப்பட்டவரே கிடையாது, தெரியுங்களா? யாரு பொய் சொல்லி தாக்கி யார் போடுறது? நீங்க தான். மக்களுக்கே தெரியும். ஆமா, இப்ப புதுசா என்ன கோட்டு சூட்டு போட்டு சுத்தி நிக்கிறேன். என்ன மேட்ரு? நான் வந்து அவரு மட்டும் தான் போட்டு சுட்டு போடுவாரா? நாங்க போட மாட்டோம். சொந்த அறிவே இல்லை. இந்த கட்சியில இருக்கிறவனுக்கும் தெரியும், கட்சி தலைவர்களுக்கும் சரி சொந்த அறிவே கிடையாது. எப்படிரா ஒருத்தனை பார்த்து அப்படி உங்க அண்ணன் புதுசா கார் வாங்கினாரு. காரு எந்த காசுல வாங்கினாரு? அது அவரு சொந்த காசு. கட்சி நிதி வந்திருக்குல்ல. எங்களுக்கு வந்து மக்கள் அவ்வளோ சப்போர்ட்ல இருக்காங்க. நாங்க வந்து அதான் பார்த்தேன் 8% 4% ஆகும்போது சப்போர்ட்ல இருக்கிறார் பார்த்தேன். அது வந்து ஏதோ ஒரு இதுல ஆயிடுச்சு. இந்த தடவை நான் பேசுற பேச்சுல பாருங்க 90% எவ்வளோ 90% வாக்கு நாங்க பெறோமா இல்லையா? எங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வரட்டும் இடைத்தேர்தல். உங்க அண்ணன் மட்டும் சைக்கோ இல்ல, நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் சைக்கோ தான். நல்லா சிரிச்சு பேசிட்டே மேடம். இனிமே வீடியோ போடுவியா? போட்ட நீங்க போர்ஸ்டான் போட்டீங்கன்னா அஜயலட்சுமி போடுவேன் வீடியோவை. பரவாயில்லையா மேடம்? நீங்க வந்து பண்றது தப்பு மேடம். எங்க கட்சியை தாக்கியே போடுறீங்க போல. ஏன் கூட வந்து சேர்ந்துரு. நாம 2 பேரும் மாஸ்க் காட்டும். அவன் கிடக்குறான் குள்ள ஆய் வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடியாது மேடம். எங்க அண்ணனுக்காக நான் உழைப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க கட்சிய? இந்த இடைத்தேர்தல்ல இந்த கோட்டு சும்மா அந்த இடைத்தேர்தல் சொல்லாதீங்க. அது
அது ஒண்ணுமே கிடையாது. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? அது மக்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, மக்களை முட்டா பையன் சொல்றான். அவன் எவ்வளவு தைரியம் இருக்கும்? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டா பையனா? மூளை மங்கிருச்சா அவங்களுக்குலாம்? மேடம் நீங்க என்ன திடீர்னு அரசியல்லாம் பேசுறீங்க? நான் அவனை அடிக்கிறதுக்கு என்ன வேணா பேசுவேன்டா. எங்களை பழி வாங்குறதுக்கு நீங்க அரசியல கூட குதிக்க ரெடி. ஆமா, நான் போய் கட்சியில நீங்க விட்டா அஜய் கூட போய் சேர்ந்துருவீங்க போலயே. நல்ல ஐடியா. ஐயோ சேர்ந்துட்டு வரேன். வேணாம் வேணாம். ஐயோ நானே ஐடியா கொடுத்துட்டேனே. மீன் வறுக்க மிளகாத்தூளை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எடுத்து இவன் மூஞ்சில தேய்க்கணும்.